அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சியல் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். டுடே இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பில் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அல்லது இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள் யாது, இது எல்லாமே தனித்தனி டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே நிறைய முறை கேட்டது. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சங்கள் யாதுன்னு கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எதுன்னு கொடுத்துட்டு ஒரு 3 கொடுத்துட்டு 4வது விஷயமா ஒன்று பொருந்தாததாக கொடுக்கலாம். அது போல் டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரி, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அல்லது சிறப்பம்சங்கள் யாதுன்னு பார்த்தோம்னாக்கா ஒரு 14 சிறப்பம்சங்களை நம்ம பார்க்க போகிறோம். 10th ஸ்கூல் புக்லேயே இருக்கும். இது இந்திய அரசியலமைப்பானது உலகிலேயே மிக நீளமான கைப்பட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. உலகின் மிக நீளமான அரசியலமைப்பினாலும் சரி, உலகின் மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பினாலும் இந்திய அரசியலமைப்பு தாங்க. செகண்ட் பார்த்தோம்னாக்கா, இந்திய அரசியலமைப்பு ஆனது பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பின் மூலத்திலிருந்து பெறப்பட்டது. வெவ்வேறு நாடுகளை அலசி ஆராய்ந்து அதில் உள்ள முக்கியமான விஷயங்களை தான் இந்திய அரசியலமைப்பிலே சேர்த்திருப்பாங்க. போன வாட்டி குரூப் 4ல் கேட்டிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு ஆனது பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பை சூறையாடியே உருவாக்கப்பட்டது. அவ்வாறு குறிப்பிட்டவர் யார்? அண்ணல் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். இதே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டினில் அப்படியே டிட்டோவாக கேட்டிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் இங்கே 2வது சிறப்பம்சங்களாக உள்ளது. இந்திய அரசியலமைப்பானது பல்வேறு மூலங்களில் இருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பாகும். மேலும் இந்திய அரசியலமைப்பு பார்த்தோம்னாக்கா அதோட தன்மை நெகிழும் தன்மை கொண்டதாகவும் நெகிழா தன்மை கொண்டதாகவும் விளங்குகிறது. நெகிழும் தன்மைனா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, சில இடங்களில் பார்த்தோம்னாக்கா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக அந்த இடத்த நம்ம திருத்தம் மேற்கொள்ள முடியும். அப்போ நெகிழும் தன்மை கொண்டது. சில இடங்களில் திருத்தம் மேற்கொள்ள முடியாதது. அப்போ நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது. இந்திய அரசியலமைப்பானது நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது. கூட்டாட்சி, மத்தியில் பார்த்தோம்னா கூட்டாட்சி, மாநிலங்களில் சுயாட்சி தாங்க. ஏன்னா மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களும் என்ன பண்ணுறாங்க, சட்டமன்றங்கள் அமைக்க இந்திய அரசியலமைப்பு வழிவகை செய்கிறது. அப்போது இந்திய அரசியலமைப்பானது கூட்டாட்சி மற்றும் மாநிலங்களில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலங்களில் சுயாட்சியை இது கொண்டுள்ளது. ஈரவை, நாடாளுமன்ற ஜனநாயக முறை, அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவை என 2 அவை இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்டுள்ளது. மக்களவையின் செயல்பாடுகளை மாநிலங்களவையால் என்ன பண்ண முடியும், விவாதம் மூலம் கேள்வி கேட்க முடியும். இந்த திட்டத்திற்கு இவ்வளவு நிதிகள் தேவைப்படுகிறதென தேவையில்லாத செலவினங்கள் பற்றி எல்லாமே மாநிலங்களவையால் விவாதிக்க முடியும். மக்களவை என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அவை. சரிங்களா? பிரதமர் இங்கு தலைமையேற்றிருப்பார். பிரதமர் உறுப்பினராக இருந்தால் அவர் அங்கு தலைமையேற்றிருப்பார். மாநிலங்களவையில் அவர் உறுப்பினராக இருந்தால் மாநிலங்களவையில் அவர் விளங்குவார். தலைமையேற்றிருப்பது சபாநாயகர் தான், அவர் உறுப்பினராக இருப்பார். ஈரவை, நாடாளுமன்ற ஜனநாயக முறை என்பதும் இந்திய அரசியலமைப்போட ஒரு பொதுவான ஒரு சிறப்பம்சமாக விளங்குகிறது. இது பார்த்தோம்னா 3 விஷயங்கள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் மற்றும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், டிபிஎஸ்பி, இது எல்லாமே இந்திய அரசியலமைப்போட சிறப்பம்சங்கள் தாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா, சுதந்திரமான நீதித்துறையை நிறுவ இந்திய அரசியலமைப்பானது வழிவகுக்கிறது. இதன்படி இந்தியாவில் உச்சபட்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் இருக்கும். சுப்ரீம் கோர்ட்ஸுக்கு கீழே ஹை கோர்ட்ஸும் இருக்கும். இந்த உயர் நீதிமன்றங்களால் வழங்கக்கூடிய தீர்ப்புகளை புனராய்வு செய்யக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு வழிவகை செய்கிறது. இதுவும் இந்திய அரசியலமைப்போட மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சங்களாக விளங்குகிறது, நீதி புனராய்வு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா, மதச்சார்பின்மை என்பதும் இந்திய அரசியலமைப்போட மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம். இந்தியாவில் அரசு மதம் என்ன எதுவுமே கிடையாது, அலுவல் சார்ந்த மதமும் எதுவும் கிடையாது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு படி இந்திய அரசாங்கமானது இந்தியாவின் பண்பாடை போற்றும் வகையில், மக்களோட எண்ணங்களை போற்றும் வகையில் அனைத்து மதங்களையும் அரசாங்கம் என்ன தான் பண்ணும், ஒரே வகையில் தான் அவங்க வழி நடத்துவாங்க. அரசு மதம் என எதுவுமே கிடையாது. சிறுபான்மையினருக்கான சலுகைகளும் இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறுபான்மையினருக்கான சலுகைகள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இந்திய அரசியலமைப்பில் உள்ள ஆர்டிக்கல் படி அவங்களுக்கான சலுகைகள், திட்டங்கள் இதெல்லாமே அரசானது அறிவிக்கிறது. மேலும் இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை முறை பின்பற்றப்படுகிறது. இதுவும் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சம் தான். ஒற்றை குடியுரிமையை நம்ம இங்கிலாந்துலேருந்து பெற்றிருப்போம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா, வயது வந்தோர் வாக்குரிமை விதி 326 படி வயது வந்தோர் வாக்குரிமையும் பார்த்தோம்னாக்கா இந்திய அரசியலமைப்பில் உள்ள மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக உள்ளது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா, அவசர நிலை பிரகடனம், அதாவது நெருக்கடி நிலைகள் சொல்லுவோம். விதி 352 தேசிய நெருக்கடி நிலை, விதி 356 மாநில நெருக்கடி நிலை, விதி 360 நிதி நெருக்கடி நிலை. இது எல்லாமே தனித்தனியாக டிஎன்பிசியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். இந்த ஆர்டிகல் 360 பார்த்தோம்னா 360 நிதி நெருக்கடி நிலை இதுவரை எத்தனை முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது நிறைய முறை கேட்டாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் நிதி நெருக்கடி நிலையை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இல்லை. தேசிய நெருக்கடி நிலையும் மாநில நெருக்கடி நிலையும் நிறைய முறை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அட் ப்ரெசன்ட் கூட
மணிப்பூரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜனாதிபதி ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு சொல்லக்கூடிய மாநில நெருக்கடி நிலையை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க விதி 356 படி. சரிங்களா? இதன்படி 356 அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது என்னன்னாக்கா, மாநில சட்டமன்றமானது தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்றமானது கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவரால் அங்கே ஆட்சி நடத்தப்படும். குடியரசுத் தலைவரின் பெயரால் அங்கே உள்ள கவர்னர் தான் என்ன பண்ணுவார்னாக்கா அங்கே நிர்வாக நடவடிக்கைகளை நேரடியாக மேற்கொள்வார். சரி, நெக்ஸ்ட் ஒன் என்ன, லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை என்பதும் இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சங்கள். 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை இதுதாங்க இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் மற்றும் சிறப்பம்சங்கள். இந்திய அரசியலமைப்பு என்னன்னு பார்த்தோம், உலகிலேயே மிக நீளமான மற்றும் எழுதப்பட்ட அரசியலமைப்பு, பல்வேறு மூலங்களிலிருந்து பெறப்பட்ட அரசியலமைப்பு, நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது, கூட்டாட்சித்துவம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலங்களில் சுயாட்சியை கொண்டுள்ளது, ஈரவை நாடாளுமன்ற ஜனநாயக முறை இந்தியாவில் பின்பற்றப்படுகிறது, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் மற்றும் அரசுக்கு வழிவகுத்தும் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி போன்றவையும் இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுதந்திரமான நீதித்துறையை கொண்டு விளங்குகிறது, நீதி புனராய்வு செய்யும் அதிகாரம் கொண்டுள்ளது, மதச்சார்பின்மை கொண்ட நாடாக நம் இந்திய தேசம் விளங்க இந்திய அரசியலமைப்பு நமக்கு வழிவகை செய்கிறது, சிறுபான்மையினருக்கான சலுகைகள் வழங்கப்படுகின்றன, ஒற்றை குடியுரிமை மற்றும் வயது வந்தோர் வாக்குரிமை, அவசர நிலை பிரகடனம் மற்றும் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறைகளை கொண்டுள்ளது. இது எல்லாமே இந்திய அரசியலமைப்போட சிறப்பம்சங்களாக விளங்குதுங்க. தேங்க்யூ. நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.